ஆன்மீக பெருமக்களுக்கும் எனது அன்பான நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய அத்தியாயம். அந்த வகையில் வர இருக்கும் 2026 ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த மட்டில் விண்வெளியில் கிரகங்களின் நிலைகள் மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளன. நவகிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் கடகராசியில் தனது உச்சநிலையை எட்டி பல ராசிகளுக்கு அசுரபலத்தை தர காத்திருக்கிறார். அதே நேரத்தில் கர்மகாரகனான சனி பகவான் தன் கடமையை சரிவர செய்ய தயாராக இருக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமும் கலவையான பலன்களை தர உள்ளது. அன்பானவர்களே, கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நாம் துணிந்து செயல்பட வேண்டும். சாதகமற்ற தருணங்களில் நாம் ஞானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த ஜோதிட நெறி. பாருங்கள், 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூலை 2026 மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. வேலை விஷயங்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இதனால் உத்தியோகத்தில் நல்ல சூழல் நிலவும். குறிப்பாக வெளிநாட்டு வணிக தொடர்புகள் மூலம் அபரிமிதமான சாதகமான பலன்களை பெறலாம். இருப்பினும் பெரிய அளவிலான தொழில் முனைவுகளிலோ அல்லது புதிய வணிகங்களிலோ அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சராசரியாக இருக்கும். வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு சற்று பலவீனமாகவே காணப்படும். எனவே தேவையற்ற வீண் விரயங்களை தடுத்து திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் தலை தூக்கலாம். இத்தகைய தருணங்களில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி ஞானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதன் மூலம் இப்பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும். உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை 7ஆம் அதிபதியான சுக்கிரன் சாதகமான நிலையில் இருப்பதால் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதம் எந்தவிதமான அலட்சியமும் காட்டக்கூடாது. முறையான உணவு பழக்கமும் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உங்களை பெரிய உடல்நல பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கும். கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு கலவையான முடிவுகள் வரும். உங்கள் கவனம் சிதற வாய்ப்புள்ளதால் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹனுமன். பரிகாரம்: தினமும் காலையில் அல்லது மாலையில் தவறாமல் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது அனைத்து தடைகளையும் தகர்க்கும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் சராசரியை விட மிகச்சிறந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் பணிகளில் சிறு கவனக்குறைவுமின்றி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். செல்வத்தின் கிரகமான குரு பகவான் சாதகமாக இருப்பதால் உங்களின் முயற்சிகளுக்கு தகுந்த லாபமும் கணிசமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். இந்த மாதம் முழுவதும் வீட்டு விசேஷங்களில் சிறிது பதற்றமும் பிரச்சனைகளும் நிலவலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் 4 நாட்கள் சவாலாக இருக்கும். அதன் பின் சுமூகமான சூழல் திரும்பும். திருமண வாழ்க்கையில் குடும்ப மரபுகளை மதித்து நடப்பது உறவை பலப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். மாதத்தின் முதல் பாதியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். 2ஆம் பாதியில் உடல் நலம் படிப்படியாக முன்னேற்றமடையும். விடாமுயற்சியுடன் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல சமநிலையை பேணுவதோடு சராசரியை விட சிறந்த வெற்றிகளை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பரிகாரம்: இந்த மாதம் எதையும் யாரிடமிருந்தும் இலவசமாக பெறாதீர்கள். ஒருவேளை நீங்கள் பரிசு பெற நேர்ந்தால் அதற்கு ஈடாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய ரிட்டர்ன் கிஃப்ட் வழங்க மறக்காதீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபடுங்கள். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே,
இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பல திருப்பங்கள் நிறைந்த கலவையான பலன்களை வழங்க காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரத்தையும் கோபத்தையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பொறுமையுடன் கடமைகளை செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வணிகத்தில் உள்ளவர்கள் இந்த வாரம் எந்தவித புதிய சோதனைகளையும் செய்யாமல் இருப்பது நல்லது. வருமானம் சற்று பலவீனமாக இருந்தாலும் கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்த பணம் உங்களுக்கு பெரிதும் உதவி செய்யும். எதிர்பாராத சில செலவுகள் வரலாம் என்பதால் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் காதல் துணையை உங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்த இதுவே மிக உகந்த நேரம். குடும்பத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். உங்கள் ராசி அதிபதி புதனின் சுபநிலையால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிறு எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்களை நோயிலிருந்து காக்கும். கேது மற்றும் செவ்வாயின் பார்வையால் மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து நீங்கும். சிலர் விருப்பமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று படிக்கவோ அல்லது பள்ளி கல்லூரிகளை மாறவோ நேரலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பரிகாரம்: இந்த ஜூலை மாதம் முழுவதும் வெல்லம் அல்லது வெல்லத்தால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை உட்கொள்வதை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் கிரக பலத்திற்கும் நல்லது. புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். கடகம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சராசரியை விட மிகச்சிறந்த வெற்றிகளையும் யோகங்களையும் அள்ளித்தரப் போகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பொன்னான காலகட்டம். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டி மகிழ்வார்கள். 10ஆம் அதிபதியின் சாதகமான நிலையால் தொழிலில் வியக்கத்தக்க முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். நிதி நிலைமை மிக வலுவாக இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் சேமிப்பை பொறுத்தவரை கலவையான பலன்களே கிடைக்கும் என்பதால் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்ப விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக கையாளுங்கள். காதல் வாழ்க்கையில் ஒருவரையொருவர் சந்தேகிக்காமல் முழுமையாக நம்பி பழகினால் உறவு தித்திக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும். ஆரோக்கியத்தில் பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த உடல்நல பிரச்சனைகள் குணமாகி முழு உடல் தகுதியை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக உள்ளது. சிறிய தடைகள் வந்தாலும் உங்களது இலக்குகளை எளிதாக அடைந்து சாதனை படைப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம்: தினமும் அதிகாலையில் செப்பு பாத்திரத்தில் குங்குமம் கலந்த தூய நீரை சூரிய பகவானுக்கு அர்க்கியமாக செலுத்தி வழிபடுங்கள். ஓம் சூர்யாய நமக என்று 12 முறை உச்சரிக்கவும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் நிதானமான செயல்பாடுகள் மூலம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறப் போகிறீர்கள். இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்தவிதமான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்த்து தற்போதைய பணிகளை அப்படியே நேர்த்தியாக தொடர்வது திருப்திகரமான லாபத்தை தரும். குரு பகவானின் சராசரி ஆதரவு இருப்பதால் நிதி நிலைமை சுமாராகவே இருக்கும். இருப்பினும் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் பெரிய நிதி நெருக்கடிகள் ஏற்படாது. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்த சலசலப்புகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ராகு கேதுவின் 8ஆம் பார்வையின் தாக்கம் 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமண விவகாரங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். உங்களது அன்றாட பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் சீரான ஆரோக்கியத்தை பெறலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் சராசரியை விட சிறப்பாகவே கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: குழந்தை பாக்கியம் இல்லாத ஏழை தம்பதியினருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களின் மனமார்ந்த ஆசைகளை பெறுங்கள். இது உங்கள் வாழ்வில் மங்களத்தை உண்டாக்கும். கன்னி. கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களது அறிவுத்திறனும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரப் போகிறது.
உத்தியோகம் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மகத்தான வெற்றிகள் கிடைக்கும். உங்களது புதிய வணிக முயற்சிகள் யாவும் நல்ல லாபத்தை தரும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் அங்கீகாரமும் உயரும். வருமானத்திற்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பானது. உங்கள் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பை ஓரளவிற்கு உயர்த்த முடியும். குடும்ப விஷயங்களை கையாளுவதில் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையாக இருங்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேறுவதற்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக உள்ளது. தம்பதியினரிடையே அன்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். சோம்பலை தவிர்த்து தினமும் யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் பொலிவை அதிகரிக்கலாம். புதன் பகவானின் அருள் முழுமையாக இருப்பதால் பள்ளி மாணவர்கள் முதல் தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வரை அனைவரும் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று விளங்குவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹயக்ரீவர். பரிகாரம்: புதன்கிழமைகளில் கருப்பு பசுவிற்கு பசுந்தீவனம் அல்லது அகத்திக்கீரை கொடுங்கள். மேலும் ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களது பொறுமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்குவதையோ அல்லது பெரிய முதலீடுகள் செய்வதையோ தவிர்க்க வேண்டும். ஏனெனில் 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்து சனி பகவானால் பார்க்கப்படுகிறார். பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த மாதம் அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும் என்றாலும் சேமிப்பு சராசரியாகவே இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். காதல் உறவுகளில் சந்தேகங்களை தவிர்த்து நம்பிக்கையுடன் பழகுங்கள். செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தால் திருமண வாழ்க்கையில் சில சிறிய வாக்குவாதங்கள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த ஜூலை மாதம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மனமீதி கூடும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் அபார வெற்றி கிட்டும். சிறு குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களின் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் கிரீம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கா தேவி. பரிகாரம்: செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு பழைய கோவிலுக்கு சென்று துவரம் பருப்பை தானமாக வழங்குங்கள். துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்கள் திறமைக்கு சவால் விடும் மாதமாக இருந்தாலும் இறுதியில் சுப பலன்களை தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் பேசும்போது கோபத்தையும் அகந்தையையும் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதங்கள் அவப்பெயரை தரும். தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்வதையோ ஆபத்தான முயற்சிகளையோ தவிர்க்கவும். உங்கள் சேமிப்பு பணத்தை தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்யாமல் சேமிப்பது நல்லது. இல்லையெனில் நிதி நெருக்கடி வரலாம். குடும்ப விஷயங்களில் சுமாரான பலன்களே இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற ஈகோவினால் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. முறையான உணவு பழக்க வழக்கமும் சரியான உடற்பயிற்சியும் உங்களை பெரிய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக காக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படலாம். சில இடையூறுகளுக்கு பிறகு உங்களது கல்வித்திறன் சிறப்பாக மேம்படும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு அல்லது சிறுமிகளுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களின் ஆசிகளை பெறுங்கள். இது உங்களின் தோஷங்களை நீக்கி வெற்றியை தரும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கலவையான திருப்பங்களை வழங்க இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் சனியின் செல்வாக்கு அவ்வப்போது சில சிறு சிரமங்களை தந்தாலும் கடின உழைப்பால் அவற்றை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் சேமிப்பை பொறுத்தவரை பலவீனமாக இருக்கும். கையில் இருக்கும் பணம் வீண் விரயமாக போக வாய்ப்புள்ளதால் பட்ஜெட் போட்டு செலவழிக்கவும்.
குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் சற்று குறையலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்கசப்பை தரும் என்பதால் அமைதியாக இருப்பது நல்லது. காதலர்களுக்கு இனிமையான காலம் என்றாலும் வீண் சண்டைகளை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் இருக்கும். சிறிய அலட்சியமும் பெரிய பாதிப்பை தரும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பது மிக முக்கியம். மாணவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கல்விக்கு மிகவும் உகந்தது. சிறு இடையூறுகள் வந்தாலும் கல்வியில் நீங்கள் நினைத்த இலக்கினை அடைந்து வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்: தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு குங்குமம் கலந்த தூய நீரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றுங்கள். மகரம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற முழு பலன்களையும் நற்பெயரையும் பெற்றுத்தரும். பணியிடத்தில் சில தடைகள் இருந்தாலும் உங்களது விடாமுயற்சியால் அத்தடைகளை தகர்த்து பணி உயர்வை பெறுவீர்கள். வியாபாரத்தில் ஜூலை 16 வரை பொன்னான காலம். அதன் பிறகு சூரியனின் பெயர்ச்சியால் சிறு சவால்கள் வரலாம். தனஸ்தானாதிபதி சனி பகவான் வலுவாக இருப்பதால் இந்த மாதம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக மேம்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ராகு கேதுவின் செல்வாக்கினால் உங்களது உணவு பழக்க வழக்கங்கள் மாற வாய்ப்புள்ளது. முறையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டால் பழைய நோய்களிலிருந்தும் தப்பலாம். தொடக்க கல்வியில் சராசரியான பலன்கள் இருந்தாலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அற்புதம் நிறைந்ததாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால பைரவர். பரிகாரம்: இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உணவில் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பு இல்லாத உணவை உட்கொள்வது உங்கள் கிரக தோஷங்களை நீக்கும். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். உத்தியோகம் மற்றும் தொழில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். செவ்வாயின் சாதகமான நிலையால் பெரிய நஷ்டங்கள் வராமல் தடுக்கப்படும். எனினும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையோ அல்லது ரிஸ்குகளையோ தவிர்ப்பது நல்லது. உங்களிடம் உள்ள பணத்தை வீணாக கையில் வைத்திருக்காமல் ஏதேனும் ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் போடுவது நல்லது. இது தேவையற்ற விரய செலவுகளை தடுத்து உங்கள் பணத்தை பாதுகாக்கும். குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களே கிடைக்கும். காதல் மற்றும் திருமண உறவுகளில் வீண் சந்தேகங்களையும் அவதூறுகளையும் தவிர்க்க ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்வது அவசியமாகும். ஆரோக்கியத்திற்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை என்பதால் உங்களது உடல் நலனில் மிகுந்த விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. உயர்கல்வி பயில்பவர்களுக்கு சராசரியான பலன்களும் பள்ளி மாணவர்களுக்கு சராசரியை விட சிறந்த வெற்றிகளும் தேடி வரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஆலமரத்தின் வேர்களுக்கு சர்க்கரை அல்லது இனிப்பு கலந்த பாலை அர்ப்பணித்து வழிபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள். மீனம். மீனராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் அகல திறக்கப் போகின்றன. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பெரும் லாபத்தை பெறுவீர்கள். செல்வத்தின் கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்றுள்ளதால் உங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் யோகங்கள் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகள் பலப்படும். சனியின் பார்வையால் திருமண வாழ்க்கையில் சிறு சலசலப்புகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவதன் மூலம் மகிழ்ச்சி நிலைக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பெரிய குறையும் இருக்காது. சிறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்களை புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் வைத்திருக்க உதவும். கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் பொன்னான காலம். பள்ளி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு
தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களும் பாராட்டுகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று ஏதேனும் ஒரு அம்மன் அல்லது தாயார் கோவிலுக்கு சென்று தாமரை விதைகளுடன் மனம் கொண்ட கீரையை தானமாக வழங்குங்கள். அன்பான நேயர்களே, 12 ராசிகளுக்குமான ஜூலை 2026 மாதத்தின் துல்லியமான பலன்களையும் அதற்கான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். நவகிரகங்களின் பலம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களது நேர்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் தார்மீக இறை வழிபாடும் உங்களை எப்போதும் நல்வழிப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய தவறாதீர்கள். உங்களது ராசி எது, உங்கள் தற்போதைய சூழல் என்ன என்பதை கீழே கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.